கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. உன் திருப்புகழ் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என் பணிவான வார்த்தைகளை மிக்க அன்போடு வைக்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கருத்து முலாமிட்டு வரும் சிந்தனைகளை துலாமிட்டு பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் அனைவருக்கு சலாமிட்டு தொடங்குகிறேன். தவம் செய்த தவம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்திற்காக உயிரோடு வைத்து பாதுகாத்து உணர்வோடு சிந்தனையோடு தெளிவோடு உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் முதலிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடவாது. நான் வெற்று வார்த்தைகளை சொல்வதில்லை என்று உங்களிடத்திலே சொன்னேன். ஒரு கருத்தை எப்படி வரவேற்பது, அந்த கருத்தை எப்படி சுவைத்து மகிழ்வது, பேச்சு முடிந்த பிறகு கூட அதை பற்றி பேச்சு இருக்க வேண்டும். என்னுடைய பேராசிரியர் அன்பிற்கினிய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், பேச்சு முடிந்த பிறகும் எவனை பற்றி பேச்சு இருக்கிறதோ இல்லை, எதை பற்றி பேச்சு அமைந்ததோ அதை பற்றி பேச்சு இருக்கிறதோ அதுதான் உயர்ந்த பேச்சு என்று சொல்வார். ஆங்கிலத்தில் நேம்ங்கிறான், அதை சான்ஸ்கிரிட்டில் ஹிந்தியில் நாம்ங்கிறான். நாம்ங்கிறது நேம் ஆகிருக்குது, அல்லது நேம்ங்கிறது நாம் ஆகிருக்குதான்னு சொல்ல முடியாது என்று சொல்கிறார். ஆனால் நாம் அதுதான் ரொம்ப பழசு. ஏன்னா வடமொழி தமிழைப் போல ஒத்த பழமை மிகுந்த ஒரு மொழி. அதனாலே நம்ம உள்ள சில சொற்கள் எல்லாம் அதிலும் அமைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நாம் பார்க்குறோம், தமிழில் நாவாய் அப்படின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் நேவிங்கிறோம். நாவாய் என்றால் கப்பல், அதை பற்றி தொடர்புடைய அந்த துறைக்கு நேவின்னு அவன் பேர் வச்சிருக்கான். நிறைய தமிழ் கடன் கொடுத்து பல மொழிகளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. தமிழுக்குள்ள ஒரு தனித்த சிறப்பே, எவ்வளவு கொடுத்தாலும் வளம் குன்றாத ஒரு மொழிதான் நம் தாய் தமிழ் என்பதை நாம் உணர வேண்டும். கொடுக்க கொடுக்க குறைவான பொருள் இல்லை, எடுக்க எடுக்க சுரந்து வரக்கூடிய சிந்தனை ஊற்றை போல தமிழ் வழங்கி வழங்கி வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கவி வேந்தன் என்று கவி சக்கரவர்த்தி கம்பனை நம்முடைய கவியரசு பாராட்டுவார். வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கவிவேந்தன் என்று பாராட்டுவார். அதை போல உலக மொழிகளுக்கெல்லாம் வார்த்தைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழி சுரபியாக நம்முடைய தமிழ் விளங்குகிறது என்பதை மொழி ஆராய்ச்சி செய்த பெருமக்களெல்லாம் உறுதி செய்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கலாச்சாரத்தின் மீது கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் கண்மூடி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை நாம் இழந்துவிடக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு கலை வடிவத்தை கையாளக்கூடியவர்கள் அந்த சமூக பொறுப்புணர்ச்சியோடு கையாள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சின் தலைப்பு தவம் செய்த தவம். இலக்கியத்திலே ஒரு அழகு இருக்கிறது. சொல்லக்கூடிய முறையிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழகுற அணி செய்யக்கூடிய வகையில் அதற்கு ஒரு இடஒதுக்கீடு செய்து அப்படி அழைக்கிற பொழுது இந்த கருத்து மனதிலே சிம்மாசனம் விட்டு அமர்ந்து விடுகிறது. சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், சாதாரணமாக சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சொற்கள் என்றாலும் கூட poetry is the right word in the right order என்று சொல்வார். கவிதை என்பது சரியான சொல் சரியான ஒழுங்குமுறையிலே வைத்து சொல்லப்படுகிற பொழுது அதுதான் உயர்ந்த கவிதைக்கான இலக்கணம் என்று சொல்கிறார்.
அதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் அவருக்கு ஒரிஜினல் பேரை வேர்ட்ஸ் ஒர்த்துன்னு வச்சுருக்காங்க. ஒர்த்துனா ரொம்ப பொருத்தம்னு அர்த்தம். நம்ம பொருத்தம் அப்படின்னு சொல்கிறத ஒர்த்துன்னு வச்சுருக்கிறான். வேர்ட்ஸ் ஒர்த்துனா சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொருத்தமான இடத்துல பொருத்தமான வார்த்தைகளை போட்டு எழுத வல்லவருக்கு இயற்பெயரே வேர்ட்ஸ் ஒர்த்துன்னு அமைஞ்சு போச்சு. வீரிய கூறிய தீஞ்சொல் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பேசுவார். வீரிய சொற்களாக இருக்க வேண்டும், கூர்மையான சொற்களாக இருக்க வேண்டும், அது விழுகிற இடத்தில் விழ வேண்டும், அது அத்தகைய ஒரு அழகை பெற வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் எனக்கு தெரிந்து தமிழ் இலக்கிய பரப்பில் சங்ககாலம் தொட்டு எங்க காலம் வரைக்கும் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது ஒரு உண்மை புலப்படுகிறது. சங்க இலக்கியமெல்லாம் ரொம்ப எளிமையான இலக்கியம், ஆனால் கருத்துக்கள் வலிமையான கருத்துக்கள். பிறகு வர வர கருத்திலும் வலிமை இல்லாமல் சொற்களிலும் வீரியம் இல்லாமல் இலக்கியங்கள் பாடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்ட பிறகுதான் அணிசை காவியம் 1000 கற்பினும் ஆங்கிருக்கும் கவியுலம் காண்கிலாதா என்று பாரதி கைசேதப்பட்டு பாடுகிறார். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காவியங்களை நாம் படித்தாலும் கேட்டாலும் அந்த படைத்த அந்த படைப்பாளியினுடைய கவியின் உள்ளம் எதிலே தோய்ந்திருக்கிறது என்பதை இனம் காண முடியாத அளவுக்கு வாழ்க்கை நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிலாதா என்று குறிப்பிட்டு சொல்கிறான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மகாபாரதம் தான் அதிக சொற்பொழிவில் இடம்பெற்ற இதிகாசம். 60 நாள் 90 நாள் மழை பெய்கிற வரைக்கும் பேசியிருக்கிறார்கள். மகாபாரதம் பேசினால் கேட்டால் மழை பெய்யும் என்பதை பல இடங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப கற்பிற்சிறந்த பெண் பெய்யென பெய்யும் மழை என்று சொன்னால் மழை பெய்யும் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அதை போல மகாபாரதம் பேசினால் மழை பெய்யும் என்பதையும் தமிழ்நாடு உறுதி செய்திருக்கிறது என்பது தமிழின் மிகச்சிறந்த ஆற்றலாக விளங்கி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தவம் செய்த தவம் என்ற அந்த சொற்றொடர் நான் உருவாக்கிய சொற்றொடர் இல்லை. அது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கையாண்ட ஒரு சொற்றொடர். எது தவம், தவம் செய்தல் என்றால் என்ன, தவமே தவம் செய்த தவம் எது என்பதை பற்றித்தான் இன்றைய இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கவிஞர்களுடைய ஆழ்ந்திருக்கும் கவி உளத்தை காண வேண்டும் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். எதையும் மேம்போக்காக பார்க்கிற பார்வை இருக்கிறது. ஆனால் ஆழ உணர்ந்து தெளிந்து அறிந்து ஒன்றை பார்க்கக்கூடிய பார்வை என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை, கவிஞர்களுக்கு சிறப்பாக வாய்க்கிறது. இப்போ கணக்கில் நாம் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை நாம் பார்க்கலாம். கணக்கிலே நாம் பயன்படுத்தக்கூடிய அது கூட்டல் குறி, பெருக்கல் குறி, வகுத்தல் குறி, கழித்தல் குறி, இத்தனை குறிகள் இருக்கின்றன. கணக்குன்னே ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. கணக்குன்னே ஒரு கவியரங்கம், அது பொது தலைப்பு. அதிலே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்று கணக்கின் இந்த குறியீடுகளை வைத்தே ஒரு மிகப்பெரிய கவியரங்கம், மிகச் சிறப்பான கவியரங்கம். நான் என்னுடைய இளைய வயதிலே கேட்ட கவியரங்கங்களிலேயே கவியரங்கம் நடந்த அனைத்து நொடிகளும் அரங்கம் அதிர்ந்து மக்கள் விரும்பி கேட்ட கவியரங்கம். இப்போ நாம் பார்க்கிறோம், வெறும் குறியீடுகளை வைத்துக்கொண்டு என்ன இவர்கள் பேச முடியும் என்பதை நாம் அந்த கவியரங்கத்தை கேட்கிற வரைக்கும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் கவிஞர்கள் பார்க்கிற பார்வை என்பது பொத்தாம் பொதுவாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு பார்க்கிற பார்வையாக இருக்கிறது. கவியரங்கம் தொடங்குகிற பொழுது கோடுகளின் தீட்டலில் கூட்டல் வரும், பெருக்கல் வரும். கோடுகள் தனியாக இருந்துச்சுன்னா எதுவும் கூடாது, அது தீண்டிக் கொள்ள வேண்டும். கோடுகள் தீண்டிக் கொள்ள வேண்டும். தீண்டாமை கடைப்பிடிக்கிற தேசத்தில் நான் இதை சொல்கிறேன்.
கோடுகளின் தீண்டலில் கூட்டல் வரும், பெருக்கல் வரும். இந்த கழித்தல் குறி இருக்குது பாருங்க, அது சமாதி குறி. வீணாவே நாளை கழிச்சிருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். சமாதியில் பார்த்தீங்கன்னா அது கழித்தல் குறி தான் இருக்கும். சிலது சதுரமாக வச்சிருப்பான், சதுரமாக வைத்திருப்பார்கள். வட்டமாக கட்டக்கூடிய பழக்கம் இல்லை. ஏன்னா வட்டம் மாவட்டம்லாம் அரசியலுக்கு வந்துடுச்சுங்கிறதுனால சமாதிகளை இது விட்டு வைத்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. அப்படி பார்க்கையில் கோடுகளின் தீண்டலில் கூட்டல் வரும், பெருக்கல் வரும். கழித்தல் என்பது தனியே இருக்கும் ஒரு குறி. இத்தனை பேர் கூடியிருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கு. அருட்செல்வர் மட்டும் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அது தனியே இருக்கக்கூடியது. கோடுகளின் தீண்டலில் கூட்டல் வரும், பெருக்கல் வரும். இந்த கழித்தல் இருக்குதே, அதை பற்றி கவிஞர் பாடுகிற பொழுது பாடுகிறார், ஒரு நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஒருத்தன் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறது என்று கற்பனை செய்கிறார். கழித்தல் குறியை பார்த்தா மேல் ஒரு புள்ளி, கீழ் ஒரு புள்ளி உள்ள ஒரு நோயாளியை இன்னொருத்தன் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறது. இது வரைக்கும் கழித்தல் வகுத்தல் குறியை நம்ம அப்படி பார்த்துருக்கோமா? இனி மறக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வகுத்தல் குறி நினைவு வருகிற பொழுது அது கட்டாயம் அந்த குறி நமக்கு நினைவுக்கு வரும். குறி என்பது குறிக்கோளையும் சுட்டி காட்டுகிறது. கவிஞர்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது. அதில் ஒரு கவிஞர் குறிப்பிட்டார், எனக்கு இன்னும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால், என்ன அதிசயம் அவர் சொல்றார். என்ன அதிசயம், பெருக்கலுக்கும் தப்புக்கும் ஒரே குறி. பெருக்கலுக்கும் தப்பு போடுறதுக்கும் தப்புக்கும் ஒரே குறி. தப்புக்கள் பெருகும் என்பதை அந்த கணக்கு நமக்கு கற்றுத்தருகிறதா என்று கேட்டு, ரெண்டுக்கும் ஒரே குறி தான் கணக்கிலையும் வச்சிருக்கிறாங்க. ஆசிரியர்கள் தப்பு போடுவார்கள், இது தவறு என்று தவறு போடுவார்கள். நாட்டில் தவறுகள் தான் பெருகுகின்றனவா? நல்லது அவ்வளவு பெருக்கம் காணவில்லையோ என்கிற ஆதங்கத்தை, மன வருத்தத்தை, இந்த ரெண்டு ஒன்றாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிப்பதற்கு பெரிய திறமை வேணுமா? பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஆனால் கவிஞன் யாரும் பார்க்காத கோணத்திலே பெருக்கலுக்கும் தப்புக்கும் ஒரே குறி வைத்திருக்கிறார்கள். தவறுதான் காலப்போக்கில் பெருகுமோ என்று வருந்தக்கூடிய கவிஞர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதனால் அவர்கள் மனம் தோய்ந்து என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது சொல்லுவதில் புதுமை இருக்கிறது, அருமை இருக்கிறது, ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி என்பது இருக்கிறது என்பதை நாம் மனம் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தமிழ் கவிதை பரப்பிலே நம்முடைய கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு கிடைத்திருக்கிறது மாதிரி மிகச்சிறந்த கவித்துவ ஆளுமை என்பது மற்ற கவிஞர்களுக்கு வாய்க்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த வாய்ப்பு கம்பருக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு இதிகாசத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். இப்போ நீங்கள் இது பார்க்கலாம், ஒரு பாட்டு சிறப்பாக வெற்றி பெற்றால் அதே பாட்டை பல்வேறு ஆண்டுகள் கழித்து திருப்பி போடுறான். ஆனாலும் அந்த ஒரிஜினலுக்குள்ள மதிப்பு வர்றதில்லை. ஒரிஜினல் அசலாக கேட்ட பொழுது அது கேட்ட பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி, எப்போவுமே மிக்ஸ் பண்ணுறதே தொந்தரவு தான், அதில் ரீமிக்ஸ் வேற பண்ணுறான் இல்லையா? ரீமிக்ஸ் பண்ணுறதுங்கிறது அது ஒரு வகையான கலப்படம் தான். இப்பொழுது உள்ள இசையெல்லாம் அது சப்தங்களின் சர்க்கஸாக இருக்கிறது. வார்த்தைகள் கேட்க மாட்டேங்குது, வாத்தியங்கள் மட்டும்தான் கேட்குது. வார்த்தைகள் கேட்கலன்னு சொல்லி சொன்னால் அது பாடலுக்குள்ள அந்தஸ்து அதற்கு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஒரு காலத்தில் எடுத்து பாடப்பட்ட அந்த இதிகாசத்தை பல்லாண்டுகள் கழித்து எடுத்து திரும்ப பாடுகிற பொழுது அதே சிறப்பு கிடைக்குமா, அதே தகுதி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், வடமொழியிலே இருந்து ஒரு கதையை எடுத்து வைத்து கொண்டு
பாடப்பட்ட அந்த ராமாயண காப்பியத்தினுடைய சாயல், வடமொழி சாயல் எதுவுமே இல்லாமல் தனித்து தமிழிலேயே தோன்றிய ஒரு காப்பியமாக ஆக்கிய பெருமை கம்பருக்கு இருக்கிறது. அதே கதை தான். ஆனால் தமிழிலே பாட வருகிற பொழுது அது புதிதாக தோன்றியிருக்கிறதோ, புதிதாக பிறந்திருக்கிறதோ, புதிதாக படைக்கப்பட்டிருக்கிறதோ என்று உறுதி செய்யக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கிற ஒரு ஒப்பற்ற காவியம்தான் கம்பராமாயணம். அதற்கு அவர் வச்ச பெயர் ராமாவதாரம் என்பதுதான் வைத்த பெயர். ஆனால் ராமாவதாரம் தான் அந்த பெயர். கம்பர் இட்ட பெயருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ராமாயணம் பாடினார்கள், பல பேர் பாடினார்கள். இப்போ கூட தெலுங்கில் பாஸ்கர ராமாயணம்னு ஒன்று படித்தேன். ஏற்கனவே ராமாயணம் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலே படிப்பதை ஒரு மாணவனைப் போல கற்று வருகிறேன். எனக்கு தெரிஞ்ச 65 ராமாயணம் இருக்குது. சிங்கள மொழியில் கூட ஆனந்த ராமாயணம் பாடியிருக்கிறான். சிங்கள மொழியில் ஆனந்த ராமாயணம் பாடியிருக்கான். இன்னும் அவங்க திருந்தினதா வரலாறு இல்லை. தெலுங்கில், நம்முடைய திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கில் பாஸ்கர ராமாயணம்னு பாடியிருக்கு. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். மற்ற ராமாயணங்களில் கிடைக்காத செய்தி பல்வேறு ராமாயணங்கள், பலவிதமான செய்திகள், தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. பாஸ்கர ராமாயணத்திலே நான் படித்த அந்த செய்தி மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி சகாதேவன் மகாபாரத போருக்கு நாள் குறித்து கொடுத்தானோ துரியோதனுக்கு, நல்ல நாள் எது, அந்த நாளில் தொடங்கினால் அந்த செயல் வெற்றி பெறக்கூடிய நாள் எது என்று தங்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய ஒரு போருக்கு பஞ்சபாண்டவர்களில் சகோதராக இருக்கக்கூடிய அந்த சகாதேவன் நாள் குறித்து கொடுத்தான் என்று பாரதம் சொல்கிறது. கொதித்து போய் கேட்டார்கள். பகைவர்கள் நம்மோடு நடத்தக்கூடிய போருக்கு நீ நாள் குறித்து கொடுக்கலாமா என்று கேட்ட பொழுது சகாதேவன் சொன்னான், அது தொழில் தர்மம், அது தொழில் தர்மம். நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். என்னுடைய தொழில் உணர்ந்து நாள் குறித்து கொடுப்பது என்னுடைய தொழில்னா இன்னார் இனியார் என்று நான் பார்க்க மாட்டேன். என் தொழில் தர்மம் என்பதை மகாபாரதத்தில் நாம் பயின்றிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் பாஸ்கர ராமாயணத்தில் தெலுங்கில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, ராமாயணத்தில் இலங்கையில் எப்பொழுது போர் தொடங்குவது அப்படிங்கிற விவாதம் வந்த பொழுது அதற்கு நாள் குறித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ராமன் கேட்டான், விபீஷணனை பார்த்து கேட்டான், போர் தொடக்கம் பெற வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாள் குறித்து தர வேண்டும். இங்கு யாராவது பிராமணர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார். பிராமணர்களா இருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கிறார்கள். ஆனால் ராவணனுக்கு பயந்து யாரும் வரமாட்டார்கள். இலங்கையோட நிலவரம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆட்சியாளனுக்கு எதிராக வரமாட்டார்கள். ராமனுக்கு நாள் வைத்து கொடுப்பதற்கு ராவணனுக்கு எதிராக யார் வருவார்கள்? அந்த நாட்டை ஆளக்கூடியவன், முடிசான்ற மன்னன், அவனை எதிர்த்து யாராவது வருவார்கள்? ஆட்சியாளர்களை எதிர்த்து வாயை துறக்கிறதே ரொம்ப அபூர்வமா போச்சு. ஜனநாயகத்தில் கூட என்ன நிகழும் என்று உண்மையை சொல்லாமல் நாக்கையே தின்றுவிட்டவர்களைப் போல, மனசாட்சியை மறுபடியும் கொன்றுவிட்டவர்களைப் போல இன்றைக்கு பல்வேறு துறைகளில் இருக்கிறவர்கள் தங்கள் கருத்துக்களை பூட்டி வைத்துக் கொள்கிறார். காரணம் பயம். ஆட்சியாளர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற அச்சம். இடிப்பார இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடித்து சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்க வேண்டும். இடித்து சொல்லாவிட்டால், எடுத்து சொல்லாவிட்டால் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக போவதற்கு வாய்ப்பே இல்லை. பிரேக் இல்லாத கார் மாதிரி எங்க மோதும், யார்கிட்ட மோதும், என்ன விபத்துக்களை ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. என்ன விபத்து ஏற்படுத்தும் சொல்ல முடியாது. அப்படி அப்போ ஒருத்தர் சொல்றார்,
நான் இன்டர்நெட்டில் படித்தேன். அவர் சொல்கிறாரு, டிரைவரை பார்த்து சொல்கிறார், ஓட்டுநரை பார்த்து சொல்கிறாரு, டே இது காரு, ஒழுங்காக பார்த்து ஓட்டு, சர்க்கார் இல்லை, அது எப்படி வேணாலும் போகும், இது காரு, ஒழுங்காக பார்த்து ஓட்டுன்னு சொல்கிறோம். யாருக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தி விடாமல். அப்போ விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அந்த சொற்களெல்லாம் இனிப்பு சொற்களே காதுகளில் விழுந்து கொண்டே இருக்காது. கசப்பான சொற்கள் வரும், கடுஞ்சொற்கள் வரும், கொடுஞ்சொற்கள் வரும், கடுமையான கணைகளைப் போல அந்த விமர்சனம் குத்தும். இருந்தாலும் ஒரு நல்ல அரசன் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவான் என்பதை திருவள்ளுவர் மிகச் சிறப்பாக அவர் செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு சொல்றார். செவி கைப்ப, காதுகளுக்குள்ளே கசப்பினை ஊற்றும். அப்படி வார்த்தைகள், செய்திகள், கருத்துக்கள் வந்தாலும் அதில் உண்மை என்னன்னு பொறுக்கி ஒருவன் இதை சொல்லிவிட்டானே என்று கோபப்படக்கூடாது என்கிற காரணத்தினாலே அதை இடித்து காட்டி, குற்றத்தை சுட்டி காட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு வர வேண்டும். ஆனால் ராவணனுக்கு நாட்டில் அவனை எதிர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு போருக்கு நாள் குறித்து கொடுப்பதற்கு ஒரு பிராமணர் வேண்டும். பிராமணருங்கிறது அது வட சொல், பார்ப்பனர் என்பது தமிழ் சொல். ஏன் பார்ப்பனர்னு வச்சிருக்கிறாங்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிடுறேன் இல்லையா. பார்ப்பனர்னா பார்ப்பான்னு நாம் சொன்னாலேயே எதை திட்டதா நினைத்துக் கொள்கிறார். ஏன்னா பெரியார் அதிகமாக பயன்படுத்தினதுனால அது திட்டக்கூடிய வார்த்தையோ என்று கருதுகிறார். நல்ல வார்த்தை. பார்ப்புன்னா என்ன அர்த்தம் தமிழில்? குஞ்சுன்னு பேர். நமக்கு மாடு கன்று போடும், ஆடு குட்டி போடும். இதெல்லாம் மாற்றி போடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். மாடு கன்று போடும், ஆடு குட்டி போடும். அது மாதிரி பறவைகள் குஞ்சு பொரிக்கும். ஏன் அப்படி வச்சிருக்கிறான்னா, பறவைகளுக்கு 2 பிறப்பு. முட்டையாக ஒரு பிறப்பு, பிறகு முட்டை அடைகாக்கப்பட்டு அதிலே இருந்து வெளிவரக்கூடிய புதிய பிறப்பாக குஞ்சு மற்றொரு பிறப்பு. மற்ற எந்த உயிரினத்திற்கும் அது கிடையாது. பறவைகளுக்கு மட்டும்தான் முட்டையா ஒரு பிறப்பு வந்துடுது, வெளியே வந்துடுது. ஆனால் அது அடைகாக்கப்பட்ட பிறகுதான் அது குஞ்சாக வருகிறதுங்கிறதுனால பார்ப்பு என்று சொல்லக்கூடிய குஞ்சுக்கு 2 பிறப்பு. அதே மாதிரி பிராமணர்களுக்கு இருபிறப்பாளர்னு பேர். ஏன் இருபிறப்பாளர்? அவர்கள் அன்றைக்கு படிக்கக்கூடிய சமூகமாக இருந்த காரணத்தினால் ஓதுதல், ஓதுவித்தல் என்கிற 2 தொழிலையும் அவர்களே செய்து கொண்டிருந்த காரணத்தினால அவர்கள் பூணூல் போடுவார்களா இல்லையா, அதற்கு உபநயனம்னு பேர். நயனம்னா கண், உபன்னா துணைன்னா. கல்வி கற்பதை தொடக்கமாக கருதி 2 கண்கள் போதாது, துணையாக 3வது கண் ஒன்று வேண்டும் என்கிற காரணத்தினாலே கல்வியை உபநயனம் என்று சொன்னார். இப்போ அவங்களையே கூப்பிட்டு கேட்டாலும் கூட பூணூல் போடுறதுங்கிற ஒரு சடங்கத்தான் சொல்கிறார்களே தவிர அது கல்வியின் தொடக்கம். பெற்றோர்கள் தந்த பிறப்பு அவர்களுக்கு முதற் பிறப்பு. ஆசிரியரிடத்திலே சேர்க்கப்படுகிற பொழுது வரும் பிறப்பு அது மறுபிறப்பு. அவர்களுக்கு 2 பிறப்பு. பார்ப்பு என்றால் குஞ்சு. அந்த பறவைகளுக்கு 2 பிறப்பு. ஒன்று முட்டை, ஒரு பிறப்பு. முட்டையில் வரக்கூடிய குஞ்சு ஒரு பிறப்பு. அதனால் தான் அவர்களை பார்ப்பனர்கள் என்று தமிழர்கள் அழைத்தார். அவர் பெரியார் சரியான ஆள் தான், ஏன்னா புத்தி உள்ளவர்ல. ஆனால் கோபத்தில் பயன்படுத்திய ரொம்ப இழிவுபடுத்தப்பட்ட சொல்லாக கருதுகிறார். அப்படி இல்லை, அது ஒரு நல்ல சொல். எவ்வளவு உயரிய ஒரு உண்மையை சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால சொன்னேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் யாரும் ராவணனுக்கு எதிர்த்து யாரும் நாள் வச்சு குறிக்க மாட்டான். இந்த தகவல் ராவணனுக்கு போச்சான். பாஸ்கர் ராமாயணத்தில் தெலுங்குல எழுதி இருக்கிறான். இந்த தகவல் ராவணனுக்கு போன பொழுது நான் நாள் வைத்து குறிக்கிறேன் அப்படின்னு ராவணன் வந்து ராவண யுத்தத்திற்கு, ராமாயண யுத்தத்திற்கு ராவணன்
பிராமணனாக இருந்து பார்ப்பனனாக இருந்து நாள் வைத்து குறித்து கொடுத்தான் என்று பாஸ்கர ராமாயணம் பேசுகிறது. என்ன அப்ப கேட்ட பொழுதுதான் சொல்றான், தொழில் தர்மம். ஏன்னா என்னுடைய தொழில் நாள் வைத்து குறித்து கொடுப்பது தொழில் தர்மம். குறிச்சு கொடுக்கறதெல்லாம் ஒழுங்கா நடக்கிறாங்கிறது அப்புறம் வேற. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவனம் சென்று காண்பார்தம் நோன்பு என்ன என்று கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அவங்க அப்பாவே நாட்டிலேயே பெரும் பணக்காரர், சம்பந்தம் பண்ண இடம் அதை விட பெரிய பணக்காரர், அரசு விளை திருவன் என்கிறான். அரசருக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பும் செல்வமும் வாய்ந்த ஒரு பெரிய குடும்பம் ரெண்டு சம்பந்தம் பேசுகிற பொழுது சாதாரணமான ஆள்கிட்ட நாள் பார்த்துருப்பாங்களா? சாதாரணமான ஆள்கிட்ட நாள் பார்க்கல. உயர்ந்த ஒரு பிராமணர் உயர்ந்த ஒரு பார்ப்பனத்தில் முது பார்ப்பான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், வயசானவர். சில பேர் வயசான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் சொல்லிட முடியாது, அதே தப்ப திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்பான், அதை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. முது பார்ப்பான், ரொம்ப பெரிய ஆளு, வயதானவர், ரொம்ப அனுபவசாலி என்கிற காரணத்தினால் அவர் நாள் வைத்து குறித்தார். நடந்ததா என்பது எண்ணிப்பார். ஏன்னா இறைவனுடைய நாட்டம் என்பது இந்த நாளுக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறான். நாளன் செய்யும் கோளன் செய்யும். இறைவன் திருவருள் மட்டும் கிடைத்து விட்டால் நாளும் ஒன்றும் செய்யாது, கோளும் என்று ஒன்றும் செய்ய முடியாது, எதிரியாக இருக்கிற ஆளும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதுக்காக எல்லாமே தப்பா போயிடும் நான் சொல்ல வரல. சரியாகலாம், சரியானதை குறிக்கலாம் என்றாலும் துயர் இஸ் ஹியூமன், தவறு செய்வது மனித இயல்பு என்பது தெரிந்த ஒன்றுதான். அப்ப பாஸ்கர ராமாயணம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, அந்தந்த தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தொழில் தர்மத்தை பேணி பாதுகாப்பதனா ராமன் தன்னோடு மோதக்கூடிய போருக்கு ராவணன் நாள் வைத்து கொடுத்திருக்கிறான். சகாதேவன் வைத்து கொடுத்தது மாதிரி. இதெல்லாம் வெறும் காதுகளில் கேட்கக்கூடிய செய்தி இல்லை. வாழ்க்கையில நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதனை நாமும் பின்பற்றி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ராமாயணம் காலந்தோறும் கடந்து 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 பலரால் கையாளப்படக்கூடிய ஒரு காவியமாக இருக்கிறது. இப்ப அதற்கு இதிகாசம் என்று பெயர். இதிகாசம் என்று பெயர் நாம் முன்னைய பல சொற்பொழிவுகளில் நாம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறோம். இதிகாசம் என்று சொன்னால் இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. ஏன்னா சிலது ஏற்கனவே நடந்தது மாதிரியே திருப்பி நடக்கும். பாலச்சந்தர் ஒரு படத்துக்கு மரோ சரித்திரான்னு பேர் வச்சார். தெலுங்குல ரொம்ப அற்புதமான படமாக அவர் எடுத்திருந்த படம். இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர். மறுசரித்திரம்னு பேர். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒரு வரலாறு திரும்ப பல காலம் கழித்து அதே மாதிரி திரும்பும் என்று சொல்வது மாதிரி அங்கே அந்த வரலாறு வைத்திருக்கிறார். அண்ணல் காந்தியடிகள் இந்த தேசத்து விடுதலையை ஒரு வேள்வியாக மாற்றிய தருணம். அவர் தன்னுடைய அற்புதமான பத்திரிகையில எழுதுகிறார், இந்த சுதந்திர வேட்கையும் விருப்பமும் தென்னாப்பிரிக்காவுக்கு அவருக்கு போன பொழுது அவருக்கு உருவான ஒன்று என்றாலும், தனக்கு ஆதர்சமாக இந்த சுதந்திரத்தை பற்றியும் விடுதலையை பற்றியும் யார் தாக்கத்தை ஏற்படுத்தினார் சொல்லி சொன்னா, இத்தாலியில இருந்த ஒரு சர்வாதிகாரி, புகழ் மிகுந்த சர்வாதிகாரி, முசோலினிக்கு எதிராக லிபியா என்கிற நாட்டிலே ஒரு 80-85 வயதான ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அந்த பாலைவனத்தில் சிறுவர்களை வைத்துக்கொண்டு ஒரு போர்ப்படையை தயார் பண்ணி, ஆர்கனைஸ்டு ஆர்மி என்று சொல்லக்கூடிய அந்த முசோலினுடைய இத்தாலிய கொடூரன் அந்த சர்வாதிகாரியினுடைய படையை எதிர்த்து அங்கே பாலைவனத்தில் தற்கொலை படை என்று சொல்வதில்லை, கரந்தடிப்படை, கெரில்லா வார் என்று சொல்வார்கள், மறைந்திருந்து தாக்குதல். பாலைவனத்தில் மலை இருந்துச்சுன்னா மறைஞ்சுக்கலாம், மரம் இருந்துச்சுன்னா மறைஞ்சுக்கலாம். பாலைவனம் என்பது வெட்ட வழி, முழுக்க மணல் வழியாக இருக்கக்கூடிய பிரதேசத்தில்
வாலிபர்களை கூட இல்லை, இளைஞர்களை கூட இல்லை, சின்னஞ்சிறுவர்கள் தன்னிடத்தில் ஆனா ஆவன்னா என்று அரபி மொழி கற்று வரக்கூடிய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அந்த சர்வாதிகாரியினுடைய கோரப்பிடியில இருந்து தங்கள் தாய் மண்ணை விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு விடுதலை படையை ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்து ஆசிரியர் திரட்டுகிறார். அவர் பெயர் உமர் முக்தார் என்ற பெயர். அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய பத்திரிகையில் குறிப்பிட்டு எழுதுகிறார்,